புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கேற்கண்ணானை பாடேரோர் எம்பாவாய். அழகான பாசுரம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். உங்க புழக்கடைனா கொஞ்சம் வந்து கிச்சன் கார்டன் வச்சுக்கோங்க. பேக்யார்ட்ல அந்த காலத்துல எல்லாம் ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு தடாகம் மாதிரி இருக்கும். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். வாவி அது ஒரு சின்ன பாண்ட் மாதிரி, ஒரு லேக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவினகான். அந்த புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு. ஆம்பல் வாய் கூவினகான், நல்லா புஷ்பங்கள் பூத்திருக்கு, அலர்ந்து இருக்கு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர். இந்த பக்கம் புஷ்பத்தை சொல்லிவிட்டார். புஷ்பங்கள் யாருக்கு அர்ப்பணம் பண்ணணும்? பெருமாளுக்கு தானே. இப்ப கோவிலுக்கு போயிட்டார். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர். இப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய குணத்தை சொல்றார். இதை வந்து ஒரு போலி ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் மாதிரியும் மாத்திக்கலாம். ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் சிலது சொல்றா. பல் நல்லா விளவிளையேன்னு இருக்கணுமா. ஒரு ஆச்சாரியனுக்கு, ஒரு சன்னியாசிக்கு பல்லு நல்லா விளவிளையேன்னு இருக்கணும். பூநூல் அவர் தரித்து கொண்டிருந்தால் அது விளவிளையேன்னு இருக்கணுமா. அடுத்தது அவர் திருதண்டம்னு ஒரு குச்சி பிடிச்சுட்டு இருப்பார். அதாவது 3 குச்சிகள் சேர்த்தா போல ஒரு குச்சி, மேல ஒரு துவஜம் போகும். துவஜம்னா ஒரு கொடி, அது விளவிளையேன்னு இருக்கணும். 3 வெள்ளையா இருக்கணுமா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர். அப்பேற்பட்ட நல்ல சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். ஐயோ கோவில சப்தம் கேட்கறதே அப்படின்னு ஓடி போவாளாம் காத்தால சேவிக்கிறதுக்கு. அதனால இந்த ஆண்டாள் முதல்ல சொன்ன விஷயம் என்ன? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். என்ன எதுக்கு எழுப்புற நீ கேட்கிற பெண்ணே? நங்காய் குற்றம் ஒன்றில்லாதவளே. பெருமாளுக்கு குற்றமே கிடையாது, நம்பின்னு பேரு. பெண்ணுக்கு குற்றம் இல்லைன்னா நங்கைன்னு பேரு. நங்காய் குற்றம் இல்லாதவளே, நங்காய் எழுந்திராய், எழுந்துக்கோ. நாணாதாய் நாவுடையாய். நல்ல உனக்கு நாக்கு சாமர்த்தியம் மட்டும் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். யார நம்ம பாட போறோம்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அப்பேற்பட்ட பகவானை பாட போறோம். பங்கையர் கண்ணான், அவன் திருக்கண்களை பார்த்தாலே சுக்கி போற அளவுக்கு அவன் அழகா இருக்கான். பங்கையர் கண்ணானை பாடேரோர் எம்பாவாய்ங்கிறான். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அழகான விளக்க உரைகள்லாம் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஐதிஹ்யம் சொல்றேன். வடமொழியில் அமைந்ததுதான் நான் மறைகள். நான் மறைக்கு அனுகுணமாயிருப்பதுதான் உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துல ஒன்றுக்கு சாந்தோக்கியம்னு பேர். சந்தோகா அப்படின்னு ஆழ்வார் பெருமாளையே தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு வார்த்தை, ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. அதாவது சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, அவன் கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இந்த உபனிஷத் வார்த்தையை ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பதாக தமிழகத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்னும் ஊரில் யாதவ பிரகாசன் என்னும் ஆச்சாரியன் அவர் தன் சிஷ்யர்களுக்கு சொல்லி வைத்தார். அன்று சிஷ்ய கோஷ்டியில் ராமானுஜர் இருக்கவில்லை. அடுத்த நாள் ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் வந்த உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் போய் ஆச்சாரியன் கிட்ட கேட்டா, நேத்து சாந்தோக்கியத்திலேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேளே, அதுக்கு அர்த்தம் என்ன? ததா கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி, பகவானின் நேத்திரங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னேளே, என்னடா நேத்து தானே சொன்னேன், உனக்கு என்ன அர்த்தம் புரியலையா? கேட்டுக்கோ நான் சொல்றத. பகவானின் கண்கள் ஒரு குரங்குக்கு இருக்கக்கூடிய மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரத்தில் அந்த பிருஷ்டபாகத்தை போல் இருக்கின்றது அவன் கண்கள்னு சொல்லி முடிச்சார் அந்த யாதவ பிரகாசன் என்னும் ஆச்சாரியன். ராமானுஜர் அவருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கார். கண்லேருந்து தாரதாரையா தண்ணி அது அவர் திருமேனியில பட்டுது. யார் திருமேனியில? ஆச்சாரியனான யாதவ பிரகாஷ திருமேனியில சுள்ளுன்னு தெரிச்சது. அப்படியே நெருப்பு பட்டது போல் இருந்தது. யோ என்ன ஆச்சு? இளையாழ்வான் வாரும், ராமானுஷா இது கழறே இல்ல, நீங்க பெருமாளோட கண்ணு ஏதோ குரங்கோட பிருஷ்டபாகம் மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதானே, கபினா குரங்கு, கபி ஆயாசம், கபியின் பிருஷ்டபாகத்தை போல் இருக்கின்றது அக்ஷினி அவன் கண்ணு. ஐயோ அதுக்கு அப்படி அர்த்தம் வச்சுக்க கூடாது.
என்ன அர்த்தம் வச்சுக்க கூடாதா? நீயா என் சிஷ்யன், நானா ஆச்சாரியன்? இங்க ஆச்சாரியன் தான், நான் சிஷ்யன் தான். இன்னைக்கு ஒரு எண்ணம் தோன்றது. வேதமே சொல்லிருக்கு, கம் பிபதீதி கபிஹி. அதாவது தண்ணீரை பருகக்கூடியது சூரியன், சூரியனின் கிரணங்கள். அந்த சூரியன் பருகிவிட்டு தன் ஒளிகளால் அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரையை பூக்க வைக்கும். அந்த பூக்க வைத்த தாமரையை போல் இருக்கின்றது பகவானின் கண்கள். ததா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. அர்த்தத்தை அப்படி சொல்லணுமே ஒழிய குரங்கு வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேதான் ஆச்சாரியனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது இந்த குழந்தை எப்படி உலகத்தை எல்லாம் நல்ல வழியில நடத்த போதோ நினைச்சுட்டு இருந்தார். ஏன்னா ராமானுஜர் தானே ஜெகதாச்சாரியன். அர்த்தம் என்னவென்றால், ராமானுஜருக்கு இந்த விஷயம் தென்பட்டது. அதாவது பகவானின் கண்கள் தாமரையை போல் புஷ்பத்தை போல் அலர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இது எங்கே இவருக்கு இந்த எண்ணம் கிடைச்சதுன்னு சொன்னா, இங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி இந்த பாசுரத்தை எடுத்து காண்பிப்பார். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க புழக்கடையில் உள்ள தோட்டத்தில வாவியுள் அந்த தடாகத்தில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவின கான். அந்த ஆம்பல் புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கே, அந்த புஷ்பங்கள் தடாகத்தின் சம்பந்தத்தோடு இருக்கே, அந்த மாதிரிதான் பகவானின் கண்களும் இருக்கின்றன. பகவானின் கண்கள் குரங்க போலலாம் இல்ல, பகவானின் கண்கள் பூத்த புஷ்பம், அந்த ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கணும், அந்த புஷ்பம் மாதிரி இருக்குங்கிற ஆண்டாள். ஆண்டாளின் பாசுரத்தை மனதில் கொண்டவர் தானே ராமானுஜர். ராமானுஜருக்கு இது சாந்தோக்கிய உபனிஷத் ஜீயர், ரிக்வேத ஜீயர் எல்லாம் பேர் கிடையாது, திருப்பாவை ஜீயர்னு பேர். ஏன்னா திருப்பாவையை மனதில் கொண்டிருப்பவர். திருப்பாவையில ஆண்டாள் என்ன சொல்லி வச்சா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூவின கான். ஆம்பல் மாதிரி புஷ்பங்கள் இருக்கு, கண்ணை வச்சு சொன்னாலே அதே பாசுரத்துல சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான். அந்த பங்கையர் கண்ணான் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கனெக்ட் பண்ணி வச்சுட்டா புஷ்பம் மலர்ந்தது போல் இருக்கின்றது பகவானின் கண்கள். அதை வச்சுதான் ராமானுஜர் கம் பிபதீதி கபிஹி ததா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினிங்கிற அந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னார். இதுக்குன்னா ஆண்டாள் ஒரு சின்ன குழந்தை, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைங்கிறார் மணவாள மாமனிகள். சின்ன குழந்தைப்பா அப்படிங்கிறார். சின்ன குழந்தை சொல்றதெல்லாம் மழலையா இருக்கும்னு நினைக்காதீங்கோ, அது வாயை திறந்து சொல்லித்தான வேதாந்தம் தோற்று போக விதத்தில் அது சொல்லும் ஒரு வார்த்தை. அப்பேற்பட்ட ஆண்டாளின் திருப்பாவை என்னோ வேதம் அனைத்திற்கும் வித்து என்று சொல்லி இந்த பாசுரத்தை முற்று செய்தோம். நாளை தினம் 10 தோழிகளை எழுப்பின ஆண்டாள்னு பார்த்தோம். 10வது தோழி ஒரு ஸ்பெஷல் கேர்ள் இருக்கா, ரொம்ப வாதம் பண்ணிட்டே இருப்போம். அவதான் மேக்சிமம் வாதம் பண்ணக்கூடியவள், நிறைய டிபேட் பண்ணக்கூடியவள், நிறைய பேச்சு போட்டியில கலந்து கொண்டவள். அவ எப்படி ஆண்டாளோடு போட்டி போடுறாங்கிறத நாளைய தினம் அனுபவிப்போம். நன்றி.